விஜய் கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்ப கூட காஞ்சிபுரத்துல பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் வந்து 2026 கன்ஃபார்மா நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், என்ன பண்றது, எல்லாரும் அரியணையில் உட்காரணும் என்ன வருது, இவருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. அது தப்பு இல்லை, ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவருக்கு பின்னாடி தனியாக நாங்கள் வந்து நாட்டை பிடிச்சிருவோம் விடுறதெல்லாம் சும்மா பகல் கனவு, 100% பகல் கனவு. இவர் மோதுறது வந்து சும்மா சாதாரண துக்குடா கட்சியில் மோதல. திமுக ஒரு வலிமையான கட்சி, அதை விட வலிமையான ஒரு இயக்கமாக உருவாகிட்டு இருக்கிறது பிஜேபி. இந்த இதில் வந்து இவர் எது போய் இந்த மலைகிட்ட மோதி மண்டையை தான் உடைக்க போகிறாரு, அதுதான் உறுதி. ஆனால் அவருக்கு அதை பற்றி நஷ்டமாக எடுத்துக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அரசியலில் பெரிய கேர்லெஸ்ல கிடையாது. அவர் போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதால அது வர முடியாது. இவருக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசண்டிக்கிற குஞ்சுக்கு தான். சரிங்களா? புது ஓட்டர்ஸ் தானே ஓட்டு போடுவாங்க இல்லையா? பழைய ஓட்டு நிரந்தரமான ஓட்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவுக்குன்னு ஒரு தனி ஓட்டு சாலிடாக இருக்குது. பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. அண்ணாமலைங்கிற பெரிய மாபெரும் பிம்பம் இருக்குது. பிஜேபியில் என்ன வேணால் நடக்கலாம். அண்ணாமலை திருப்பி லாஸ்ட் டைம் கூட இவ்வளோ விடுவாங்க. திமுக அதிமுக கூட கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி கூட தான் அவங்க வச்சு ஆகணும். எடப்பாடி பின்னாடி பெரிய அணி இருக்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பொய், கிடையவே கிடையாது. எடப்பாடி விருப்பமில்லாத அதிமுக அதிகமாக இருக்கிறான். ரெண்டாவது பொதுமக்கள் யாருமே கிடையவே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு அரசியலை பற்றி உள்ள இருக்காங்க. அதனால் எடப்பாடி மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாது. எனக்கு தவழ்ந்து போய் சசிகலாட்ட பிச்சை வாங்கின மாதிரி பதவி வாங்கிட்டு கிடச்சி அந்த அம்மாவே நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு போன மனுஷன். ஒரு நன்றி கட்ட நம்பிக்கை துரோகிங்கிறது மட்டும் தெரியுது. அவர் ஆட்சியில் பெருசாக சாதிச்ச மாதிரி பெரிய மேடை பேச்சு அவர் பெரிய இதெல்லாம் கிடையாது. சும்மா வாழ்வான்னு கத்துறாள் ஒழிய வேறும் கிடையாது. இதே செங்கோட்டையன் வந்தாருங்க, கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையன் வரும்போது சசிகலா மேலே உள்ளே வந்துடுவாங்க. அந்த பழைய அதிமுகங்கிற ஓட்டு இருக்குது. பாமரர்களுடைய ஓட்டு கையில் வந்து ரெட்டையில குத்தினவங்கெல்லாம் இருக்கலாம். அவங்க ஓட்டு கண்டிப்பாக வந்து அதிமுக தான் விழுகும். இந்த அதிமுக ஓட்டு செதறி கிடக்குது. அந்த செதறின ஓட்டு ஒன்றா சேர்ந்தாங்கன்னா விஜய் உள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. டிவி தினகரனுக்கும் பிடிக்காது. சசிகலா சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் பற்றி உங்கள் கேரக்டர் பற்றி நல்லா தெரியும். வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருக்காரு, நிஜத்தில் ஒரு மாதிரி இருக்காரு. 6 மணிக்கு மேலே அது ஆட்டோ ஓடாது. ஆட்டோ உடனே உங்களுக்கு தெரியுமே, ஆட்டோ உடனே அதுதான் தண்ணி அடிச்சு போயிடுவான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ போய் மது ஒழிப்பேன் அது ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து சும்மா கண்ட்ரோல். மது ஒழிக்கிறன்றதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே சார். அதை செய்வேன் பாரு. அது கடைசியில் அந்த மாதிரி டைலாக் சினிமாக்காரன் தானுங்க. இது என்ன வேணாலும் பேசான். நாக்கு நரம்பில்லாத நாக்கிறவன் பேசுவார். விஜய் வந்து ஒரு திடமான கொள்கை உள்ள ஆள் கிடையாது. திரை உலகத்திலே வந்து அப்படித்தான் இருக்காரு. ரெண்டாவது சொந்த பெத்த அப்பா அம்மாவே மதிக்காத ஒரு மனுஷன். இவனால எப்படி நாட்டு மக்கள் தாய் குலத்தை மதிக்க போறாங்க? அப்படி கணக்கு கொடுப்பாருங்க. அதனால வந்து இந்த ஆளுடைய கனவு பகல் கனவுங்கிறதா என்னுடைய கருத்து. தனிப்பட்ட வாழ்க்கைன்றது நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து விமர்சனத்துக்குள்ளதான் இருக்கும். அது பட் வந்து பொது வாழ்க்கை என்பது வேற தானே சார். தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேற, பொது வாழ்க்கை என்பது வேற இல்ல. அதெல்லாம் கரெக்ட். மக்கள் விரும்புறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட விஜய் தானே இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் பேசுறது வந்து இப்படிதான் பேசுவாங்க. பொது வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்க மாட்டாங்க. இவன் என்ன மாதிரி இருக்கிறாங்கிறத சொல்லி தான் ஓட்டே வருவாங்க. இன்னும் குடியாரன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு பலிக்க போகுதுன்னு தெரியாது. தாய் தப்பனை மதிக்கிறான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற என்ன பெரிய வேலைக்கு போகுது? சந்திரசேகரன் மதிக்கிறாங்க இருந்தாலும் இல்ல, ஒரு அம்மா மதிச்சாங்க. நம்ம கூவாத்தூர் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பத்திரிகையாளரா அங்க என்னென்ன கூத்து அடிச்சாங்க கூவாத்தூர்ல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க விஜய் மட்டும் குறிப்பாக வந்து குடிகாரன்ற பெயர்ல சொல்றது வந்து எப்படி நியாயமாக இருக்கு? விஜய் குடிகாரன் சொல்றது வந்து அதை அப்படித்தான் சொல்லி ஆகணும். வழி கிடையாதுங்க. அதாவது பொது விமர்சனம்னு சொல்லிக்கவே முடியாது. இதெல்லாம் சொல்லிதான் செய்வானுங்க. பொம்பளை கொடிக்கு குடியாரன் அப்படின்னு சொல்லிதான் செய்வாங்க. இது அரசியல் விமர்சனம். அரசியல் விமர்சனம் வரும். இதெல்லாம் சொல்லிதான் பேசுவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப மேலும் மேலும் அவனை வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போய் காட்டிடுவானுங்க. இப்ப ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர் வந்து அண்ணாமலை இவனை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கொண்டு பேசுவாங்க. மேடையை பேசும்போது அதெல்லாம் சொல்லுவானுங்க. இந்த தனி ஓடு தான் பேசுவானே திமுககாரன் மேடையில். புரிஞ்சுங்களா? தனி ஓடான எந்த அரசியல்வாதியும் கிடையாது. எல்லாம் தனி ஓடுறவன் தான். ஆனா ஒழுக்கம் அப்படிங்கும்போது பேசும்போது மேடை என்னென்னமோ பேசுவாங்க. அதனால வந்து இதைத்தான் பேசி 2026 அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. கூட்டணி ஆட்சியோ இல்லை வந்து தனிப்பட்ட முறையில திரு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாங்க 10 சீட்டு கூட அவரால் வாங்க முடியாது. வாங்கினாருன்னா நான் துறையில இருந்து போறேன்றாரு அவரு. ரங்கராஜ பாண்டே வந்து 10 சீட்டு சொல்லியிருக்காரு. நான் ஒரு சீட்டு கூட வாங்க முடியும் நான் சொல்றேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். 10 சீட்டு கூட வாங்க முடியாது அவர் சொன்னாரு. ஆனா நான் சொல்றது ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. இருக்கிற ஓட்டை பிரிக்கத்தான் இப்ப இருந்தாலும் புது ஓட்டுக்கு சரியாக இல்லையா? புது ஓட்டை பூராமே கண்மூடித்தனமா முன்னாடி இருக்கிறானுங்க. விசில் குஞ்சு தான் பூராமே அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுவானுங்க. வேற வழி கிடையாது.
ஓட்டு போட்டாலும் போடுவானுங்க, இல்லாட்டி மப்பு போட்டு பஸ்ஸில் விடுறாலும் விடுவானுங்க. அந்த மாதிரி தான் கோஷ்டி போடாமல் அப்படி இருக்குது. ஏன்னா மதுரை மாகாணம் பார்த்தோம் இல்லைங்க, மதுரை மாகாணத்தில் வந்து அதுக்கு சரி, இங்கே கரூர் மாகாணத்துலையும் சரி பூரா எல்லாம் தண்ணி கட்சித்தானே. அதனால் வந்து ஆட்சி பிடிப்பாருங்கிறதெல்லாம் பகல்கனவு. அது தேவையில்லாத ஒரு கற்பனையான கதை. பாஜக எத்தனை இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க சார்? பாஜக வந்து மீறி போனால் அதிகபட்சமாக வந்து 10 சீட்டு தான் வரும். அதுவே பெரிய இழுபறி தான். கோவை, கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் வந்து பாஜக அவருக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய. ஏன்னா அவங்க கூட்டணி வந்து வச்சிருக்க கூட்டணி வந்து எடப்பாடி கூட்டணி. எடப்பாடி கூட்டணி சத்தியமா பிஜேபி யாருமே விரும்புறதே கிடையாது. சொல்ல தலைமை சொல்லிச்சு. ஆனால் ஆல்ரெடி கிரேசி லேடிஸ் வந்து கிரேசியா இருக்கிறது அண்ணாமலை. ஒருவேளை அண்ணாமலை வந்தாதானே ஒரு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை வர விடுவாங்களே தெரியாது. அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் தான் எதிரும் புதிரமா இருக்குது. அதனால வந்து முன் பண்ண முடியாது. அதனால வந்து ஓட்டை போடணும், நோட்டாக்கு வேணா ஓட்டு போடுவாங்க ஒழிய இவங்களுக்கு ஓட்டு போடுறது கஷ்டம் தான். பிஜேபிக்கு ஓட்டர்ஸ் பெண்கள் மத்திய பூரா எல்லாமே வந்து அண்ணாமலைங்கிற ஒரு கதாநாயகனாக தான் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா இங்க வந்து அரசியல் யாருமே பாக்குறது இல்லைங்க. நல்ல நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த அளவுக்கு அரசியல் அனுபவங்கள் இருக்குல்ல. அவர் திருவண்ணாமலை தாண்டி அனுபவங்கள் இருக்கு. அரசியல் அனுபவம் அவர் ஊழல்வாதிக்கு நிறைய பேர் நல்லாவே தெரியும். இவரு மேல என்ன குற்றச்சாட்டு வந்துருக்கு? கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்குனாரு. குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா ஒரு முழுமையான ஒரு தலைவரை ஏத்துக்கவே இல்லையே. பிஜேபியிலே வந்து அவர் தலைமை சொல்லிடுச்சுங்கிறதுனால தலையாடிட்டு இருக்காங்க. அப்படியே அண்ணாமலை எதிரிகள் வேணா நிறைய சொல்றாங்க. அண்ணாமலைக்கு உள்குத்து பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வானை சீனிவாசன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆள் தான் சொல்லுது. அண்ணாமலை பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு விரும்பத்தகாத விஷயம் தான். ஆனால் அது வந்து என்ன யானை தள்ள மண்ணலி போட்ட மாதிரி பிஜேபி அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அண்ணா திமுகங்கிற உள்ள ஊறி போனவங்களும் இருக்கான். இவங்கெல்லாம் சாகணும். செத்தா தான் வந்து புது ஓட்டு வந்தால் தான் பிஜேபி, இல்லைன்னா வரவே வராது. பெண்கள் மத்தியில் வந்து பிஜேபிக்கு ஒரு மரியாதை இருக்குது. கண்டிப்பாக வந்து வரும். அதுவும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் வேணும். அதுல வேணும். அது சத்தியமா அவருக்கு வாய்ப்பே கிடையாது. நயினார் நகர் இருந்ததுனால 10 சீட்டு கூட வராது. உண்மையில ஏன்னா அந்த பழைய அண்ணா திமுக ஊழல்வாதி இதெல்லாம் இருக்குது. கடைசி நேரத்தில் இதெல்லாம் பிரச்சாரத்தை கொண்டு வருவோம் பாருங்க. இன்கேஸ் ஒரு மிராக்கர் அண்ணாமலை திருப்பி உள்ள வந்தால் எடப்பாடியை ஜாயின் பண்ண மாட்டான். அவனை என்ன முடியாது. ஒருவேளை இவங்க செங்கோட்டையினுடைய கூட்டணிகள் அமைச்சு அதுல அண்ணாமலை எல்லாம் வந்து இருந்தாருன்னா 100% வந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. செங்கோட்டையன் தலைமை, அண்ணாமலை, சசிகலா, தினகரன் இந்த குரூப்ல ஒன்று சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி இருக்கிற ஆளுக்கு கூட எல்லாமே இருந்து வந்துருவாங்க. நீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்றீங்க. ஜெயலலிதா மேல அந்த 1996ல போட்ட அந்த வழக்கு என்பது 18 வருடங்களாக நடந்துட்டு தான் இருந்தது. அது நிரூபணமானது 18 வருடங்களுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அந்த 18 வருடங்கள்ல ஆட்சியை பிடிக்க தானே செய்தது. ஜெயலலிதா முதல்வராக இருக்கத்தானே செய்தாங்க. அது காரணம் இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது வந்து இதை வந்து தீர்மானிக்கும். குற்றச்சாட்டுங்கிறது சும்மா பேச்சுக்கான சொல்லலாம். இங்க ஊழல்ங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊழல்ங்கிறது அது என்ன சொல்றதுன்னா மறந்து போன விஷயங்கள். பெருசாவே நினைச்சிக்கிறது இல்ல. எங்கேயோ தானே ஊழல் பண்ணியிருக்காங்க, என் வீட்லயே ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறதுதான் அவருக்கு பெரிய அரசியல் ஞானம்ங்கிறது பெரிய விஷயமா தமிழ்நாட்டில் எவனுக்குமே கிடையாது. எல்லாம் முட்டாப்பாய் மாதிரி தான் இருக்கிறானுங்க. கேரளா மாதிரி நீங்க சொன்னீங்களா மாற்றி போட்டு இருப்பானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இங்க வந்து இந்த சாஞ்சா 1000 பக்கம் 1000 சிம்பரி ஆடு கூட்டமா தான் எல்லாம் இருக்கிறாங்க. எப்படியா அதை நோக்கிதான் எல்லாம் இவங்க. 2026 எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும் சார்? டிஎம்கே. இப்ப இருக்க சிச்சுவேஷன் திமுக தான் வரும். கன்ஃபார்மா தெரியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன ஆயத்தனம் பண்றாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல விஜய் இபிஎஸ் என்ன சேர்ந்தாங்கன்னா ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் நான் கேட்கிறேன். அது பெரிய அளவில் கிடையாதுங்க. கிடையாது. சீட்டு வாங்கலாம் முடியாது. ஆனா அதுல வந்து திமுக தான் ஸ்ட்ராங்கா உட்காருவானுங்க. திமுக வந்து எப்படி கிடையாது, மறுபடியும் டிஎம்கே தான். திமுக மீண்டும் ஊழல் ஆட்சி தான். அதோட சந்தேகமே கிடையாது. ஏன்னா மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கண்மூடித்தனமா போய் ஓட்டு போடுவானுங்க. திமுக ஓட்டு போட்டு மாற்றி ஓட்டு போடவே மாட்டான். சுட்டாலும் சரி, 1000 ஆயிரத்தி பண்ணாலும் சரி திமுக. அடிப்படையான கொள்கை கூட என்னன்னு தெரியாமலாம் என்ன திமுக இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அதே அமைப்புல இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து திமுக தான் போகும். இதுக்குள்ள ஏதாவது ஒரு மிராக்கர் செங்கோட்டையன் தலைமையில சசிகலா, தினகரன் கூட பெருசாக சொல்ல முடியாது. சசிகலா கூட்டணி அமைஞ்சாலே போதும். அப்போ பிஜேபி அவங்க கூட இருந்தாங்கன்னா இவன் அந்த எடப்பாடியை துரத்தி விட்டு கூட்டணி அமைச்சாங்கன்னா 100% அண்ணா திமுக. நான் சொல்றேன் செங்கோட்டையன் அண்ணா திமுக அண்ணா. சார் இபிஎஸ்க்கு ஒரு பவர் இருக்கு சார், ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏடிஎம்கே அப்படின்னாலும் இன்னைக்கு இபிஎஸ் தான். வெளியில போன செங்கோட்டையன் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா எப்படி சார் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியும்? இதான் நம்புற மாதிரியா இருக்கு நமக்கு. நம்பித்தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அண்ணா திமுக காரங்களே ஒத்துக்குவானுங்க 100% இது.
ஏன்னா எல்லா கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளியில போறதுதான், அப்புறம் போய் தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. பட் அவங்க எல்லாம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றதுலாம் சாத்தியமே கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த தெற்கு மாவட்டங்கள்ல வந்து எடப்பாடிகளை இதே கிடையாது. தேவர்கள் மத்தியில வந்து கிடையவே கிடையாது. தஞ்சாவூர் பக்கம் போனா எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். சும்மா என்னமோ கூட்டம் கூடுங்கிறதோட சரி, காசு தான் வருது, எல்லாமே காசு தான். இப்போ எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே இருக்குது. 5 பஸ் 6 பஸ் ஏறுற மாதிரி எல்லா வேட்டியும் கரை வேட்டி வச்சிருப்பான். அண்ணா திமுக வேட்டியும் இருக்கும், திமுக வேட்டியும் இருக்கும். அவங்க 2 பேரும் காசு கொடுப்பாங்க. காங்கிரஸ் சுத்த மாட்டான், கம்யூனிஸ்ட் சுத்தமாக கிடையாது. வாங்கி வச்சிருப்பாங்க. ஆமா கண்டிப்பாங்க. அது கோட்டரு, டெய்லி ஒரு கோட்டரு. பொம்பளைக்கும் மாதிரி குழந்தைக்கும் சரி வாங்கிடுவானுங்க. நானே பஞ்சாயத்துலாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓட்டு எண்ணிக்கை மாதிரி வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கோட்டர். ஆமா கோட்டரு கொடுத்தாங்கன்னா வருவானுங்க, கூட்டத்துக்கு வருவானுங்க. அடுத்த நாள் திமுக கூட்டம் போனா திமுக வேட்டி கட்டிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு போகும். இது நடந்துட்டு தொழிலா மாறிடுச்சு. இப்ப தொழில் தான். ஆமா ஆமா. ஆனா காங்கிரஸ்ல அப்படி கிடையாது. அவங்க காசு தர மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் பிஜேபி கொடுப்பாங்களா? பிஜேபி அதுல ஒரு சில கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்ப தர்றது இல்ல. அதை நிறுத்திட்டாங்க. அண்ணாமலைக்கெல்லாம் தானா சேர்ற கூட்டம் அதெல்லாம். அதெல்லாம் பார்க்கணும், பேசணும். அவன் என்ன பண்ண படிச்சவங்க மத்தியில அவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இப்ப எல்லாம் வெக்ஸ் ஆகி போய் நோட்டாக்கு ஓட்டு போறது தயாரா இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில கிடைக்கிறது கஷ்டம், பெண்கள் மத்தியில கிடைக்கிறது கஷ்டம்.